காதல். என்ன 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 பழைய படத்தை இப்போ டைட்டில் வைக்கிறது ஓகே, படம் நல்லா இருக்கு, அதே டைட்டில் வச்சிருக்கீங்க. அது ஒரு காதல், ஆனால் படத்துல 2 காதல் இருக்குது. இல்லைங்க சார், கரெக்ட் சார். என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார் 2019 வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன். ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் கதையா. அப்பயே நான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு என்னுடைய. அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் எயிலின் சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம். டைட்டில் மாத்தினால இல்ல நீங்க படம் பாத்தீங்களா, இந்த டைட்டில் மாத்த முடியுமா? அந்த கதைக்கு இருக்குது, பொருத்தமா இருக்குது. நான் கிளாஸ் ரசிகர்களுக்கு கிளாஸ் ஆகும். அதுவே ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஃபெஸ்டிவல் லெவல். தேங்க் யூ சார். படத்துல கதாநாயகி வேற அப்ளை பண்ண காரணம் கண்டிப்பா சார். கதாநாயகி சார் கதாநாயகி இருக்காங்க சார். அவங்க செகண்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஏன் வரல? எதனால? ட்விட்டர்ல கூட இந்த படத்துல எந்த சம்மந்தம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா, என்ன விஷயம்? இல்லை சார், இப்போ வந்து இந்த கதையில் 2 ஹீரோன்னு இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடிச்சாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3 days அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க. அவங்கெல்லாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்களை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல, சீரியலுக்கே இவ்வளோ பில்டப்பா? சரி, எப்படின்னு தெரியல, சொல்ல முடியாது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி அண்ணா எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்க்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது, ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் வேணுமா சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா சார்? இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ விஜய் சேதுபதி பார்த்து ஏதாவது படம் பார்த்து சொல்லி ப்ரொமோஷன் எதனா கேட்பீங்களா? இல்லை சார், ஐடியா எதனா இருக்கா? முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்காரு, ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு அது வேற இது வேறன்னு அவர் வாயில சொன்னா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக சார் ஆசைப்படுறோம். யோகி பாபு வந்து ரொம்ப நாளும் பழக்கம், எந்த படத்துக்கும் வந்து ப்ரமோஷன்லாம் சொல்ல மாட்டாரு. இந்த படத்துக்கு சொன்ன என்ன காரணம் ரைட்டா? இல்லை சார், நான் அண்ணா யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரொமோ வரைக்கும் பைக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் சார் ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். சமூக கருத்து சமூக கருத்துலாம் பேசுறீங்க. இப்போ நம்ம சமுதாயத்துல நடக்குது தெரியும், ஆணவ கொலை, அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சமீபமா கவின்ற ஒரு இளைஞர் வந்து வேற ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார், ஒரு காவல்துறை அதிகாரி. இல்லை, இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறத நிறுத்திட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? ஒரு நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்க கிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணும்ன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால, எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகரான என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? சினிமா நடிகர் தான் முதலமைச்சர் ஆனாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா. இல்ல, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? நீங்க ஊடகத்துல பேசுறீங்கல்ல, ஜாதி இதெல்லாம் ஒழியணும்னு சொல்றீங்கல்ல, அது என்னுடைய தனிப்பட்ட முறையில கருத்து. ஆனா படத்துல நீங்க காதல சேர்க்கணும் தான் வரீங்க உள்ள, ஆனா ஹீரோ காதல சேர்க்கல நீங்க. அதனாலதான் கேட்கறேன். இது படத்துக்கு போடுறேன் அது இல்ல. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமா வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடுவோ இல்லை 4 பேர் ஓடுவோ, நான் சுத்துறவன் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும்.
அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டிய கேள்வி அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமா இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோம் தெரியாது. ஆனா சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்க ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம், ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா பழகுறோம். ஆனா ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்க ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்ம எல்லாம் தமிழர்கள் சொல்றோம், இனமா சேர்ந்துருக்குமே தவிர இனமா சேர்ந்துருக்கோமா, சாதியா தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கதான் எல்லா வேலையும் நடக்குது. அப்ப அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சி கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலயும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணு. சினிமா துறையில இருந்து ஏன் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, உங்க சினிமா துறையில தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமா ஒருத்தர் இறங்கியிருக்காரு. இயக்கத்துல இருந்து டிவிகே கட்சியா இறங்கியிருக்காரு. ஆமா, அவரு கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பா அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாம இருக்கிறது அது. அவர் 28 டேட் கேட்டு டேட் தர மாட்டேன்ட்டாங்க. 21 தான் கொடுத்தாங்க. அது அரசு தான். நீங்க கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நானும். சப்போர்ட் பண்றீங்களே. சப்போர்ட் என்னது எனக்கு சரி. படத்துல வந்து ஆணவ கொலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காதலரை வந்து ஈஸியா வந்து அபியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த படத்துல இருந்தாலும் தான் அங்க கேட்கிறோமே உங்களை. இது சாதி ஆணவ கொலையாது. ஆமா, இது ஏமாத்துறாங்களா பெண்களை? யார் ஏமாத்துறது? நீங்களே படம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து 1/2 hour ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணணும்னா சொல்லுங்க, பண்ணிடலாம். சாய்தீரா சார், நிறைய படத்துல நடிச்சிருப்பீங்க நீங்க, கல்லூரி வினோத் எல்லாரும். இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 2 பேரும் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு டைரக்டர் தொழிலாளி சார், ப்ரொடியூசர், என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார், என் தம்பி சார், நாங்கெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம். உங்களை மாதிரி தான் அந்த முன்ன டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தேடின பையன் சார். நான் 30 வருஷம் இது சினிமாவில் வந்து அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருல, அது நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமா வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். ஏன்னா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கிழிஞ்சி துணி போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கலகலா ஜிகு ஜிகுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். போட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? இவர் தான் சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சாரு, இதையும் அவர் தான் போட்டு வச்சாரு. வேற லாபம் இல்ல. அமாவாசன் வேற சொன்னாரு. அமாவாசை பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பண்ணும்போது? ஓகேவா? ஓகே தான். அது டைரக்டர் சொல்றதை நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லலாம். ஓகேவா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சிருக்கேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். டிராவல் வந்து எப்படி இருந்தது? படம் ஃபுல்லா டிராவல். அவர் தான் புத்தி பத்தியே சொல்லுவாரு. நீ போனா விஷயம் நல்லதா இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லதா இருந்தது. அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம கேட்கறோம். அவர் டைரக்டரா ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். படத்துல கூட நிறைய தவறுகள் இருந்தா நான் நேரா போய் சொல்லுவேன், இது தப்பா இருக்குது ரவி, கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிருக்கேன். சார், டைரக்டர் சார் மாதிரி ப்ரொடியூசரை நடிக்க வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய வக்கீல். ஆனா நடிக்க வச்சிருக்கீங்க, அவர் கேட்டாரா நீங்களும் அந்த கேரக்டர் அப்பா கேரக்டர்? இல்ல சார், இல்ல சார், எனக்கு வந்து நான் அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் கேட்டேன். அவரை நடிக்க வைக்கலான்னு பேச்சுவார்த்தை அப்போ பண்ணியிருந்தது. அந்த டைம்ல கொஞ்சம் தவறுன காரணம் அப்போ வந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு. இவனுக்கு பார்த்துருக்கீங்க, நல்லா வந்திருக்கு. நல்ல படம், பெரிய படம். ஆமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல காமெடி ப்ளோட் அழகா இருந்தது. ஆமா ஆமா, நல்ல ஒரு காமெடி தான் பண்றீங்க. இந்த படத்துல அந்த டைமிங் அதே மாதிரி பண்றீங்க. தேங்க்யூ. ஏன் அதை நிறுத்திட்டீங்க? நான்லாம் எதுவும் நிறுத்தல, அதுவா அப்படி இருக்கு. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள். ஏன்னா காமெடி படங்கள் பண்றதுக்கு நான் அயோத்தி பண்ணேன். ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் ஆக்டரா காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்கு. அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும். படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒழிஞ்சிட்டு இருக்கு. இயக்குனருக்கும் தீனா அண்ணனுக்கு 2 பேருக்குமே சேர்த்த கேள்வி. சென்னையில் வந்து சென்னை பூர்வகுடி மக்களை வந்து நீங்க வந்து வெறும் வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரியே சித்தரிச்சு நிறைய படங்கள்ல காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க நீங்க அக்செப்ட் பண்றீங்க? என்ன பண்ணுறது, வயிறுன்னு ஒன்று இருக்குதா? ஒரிஜினல் வயிறு இல்லாட்டா உலகில் எது கலாட்டா? வயிறு இருக்குது சார், சாப்பிட்ணும். நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்ன அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்டு வெளியே வர முடியுமா? எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது, வேலைக்கு போடுங்க. நான் அப்படிதான் டைரக்டர் கூப்பிடுறாங்க, வந்து நடிகன்றாங்க, நம்ம போய் நடிச்சுட்டு வரோம். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த படத்துல அது இல்ல சார். இந்த படத்துல நான் நார்த் மெட்ராஸ் காமிக்கல. அதாவது அங்க இருக்கிற ஒரு சில பேர் இங்க எல்லாமே நார்த் மெட்ராஸ்ல வந்து இல்ல சாருங்க. வெளியூர்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 365 நாள்ல எத்தனையோ கிராமம், எத்தனையோ சென்னை, அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து இங்க இருக்காங்க. எல்லாம் நல்லா தமிழ் பேசுறாங்க. அதனால பண்ற பைப்புள்ள நார்த் மெட்ராஸ் கிடையாதுல்ல. இல்லைண்ணா, பெரிய டைரக்டர்ல இருந்து நீ சின்ன டைரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்சி வந்து எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம மாத்தலாம்ல. பூர்வகுடி மக்கள் வந்து நீங்க வந்து கடைசி வரைக்கும் வன்முறையாளர்களாக காட்டுனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அதையே தான் வந்து தொடருவான்.
அதை வந்து எப்படி மாத்துவீங்க? இல்ல அதுக்கு தீர்வா நம்ம இந்த படத்துல சார் அது வந்து என்னென்ன பிரச்சனைனா, அங்கிருந்து ஒரு டைரக்டர் வந்து, இப்போ நீங்க சென்னை பத்தி படம் பண்றவங்க யாருமே சென்னையில இருக்கவங்க யாரும் படம் பண்ணல. சென்னையில இருந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணானா அந்த மண்ணினுடைய வேல்யூன்னா அவனுடைய வலிமை என்ன, வலி என்னன்னு வந்து சொல்லுவான். புதுசா எல்லாம் வெற்றிமாறனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த டைரக்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்க இருக்கிறது தெரிஞ்சுன்னு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்றாங்க. ஒரு குறிப்பா அந்த வாழ்வியலை வந்து படம் பண்றதுக்கு அங்க பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த உட்காந்து பேசலாம். அங்கிருந்து ஒருத்தன் வந்து சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. வெளியில இருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பண்றாங்க அவ்வளவுதான். இங்க ஒரு டைரக்டர் யாராவது ஒருத்தர் புதுசா அந்த மண்ணில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் வேற மாதிரியா சொன்னா புரியும். அது நீங்க எழுதுறதுக்கு தயாரா இருக்கீங்க உங்க மண்ணு? நாங்க எழுத தயாரா தான் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து விட்டுருவாங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளா அதெல்லாம் முடியாது. மாத்திரவேணா இந்த படத்துல தலை அஜித் போட்டிருந்த அந்த காப்பு மாதிரி இருங்க, தலை பின்னாடி பேக்ரவுண்ட்ல பர்த்டே வேற போட்டுருக்கீங்க. தலை ரசிகரா? இல்ல சார், நாம பாருங்க, நீங்க அந்த படத்துல வந்து அவங்க வந்து ஏரியாவில் இருக்கிற ஒரு மெக்கானிக், நம்ம ஜிம்மில் வேலை பார்க்குறேன், அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த அப்படி பண்ண அந்த டூல்ஸ் இருக்குல்ல, டூல்ஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு போடணும், அவ்வளோதான். இல்லை, நேற்று வேற அறிக்கை விட்டுருக்காரு அஜித், இப்போ 4 காலம் நான் வந்து பயணித்தேன், இப்போ வந்து கார்ல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கரெக்டாக அந்த டைம்ல படத்தில் இது பண்றீங்க, அதுக்காக இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். காப்பு கொடுத்து துப்பாக்கி கொடுத்த மாதிரி காப்பு கொடுத்தாரு வராரு. சிரிச்சிருவாங்க. தேங்க்யூ.